ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வந்ததே ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக உட்பட பாஜகவையும் ஒரு பிடி பிடித்திருக்கிறாரு. இந்த தொகுதி மறுசீரமைப்பு உட்பட இவர் அதிமுக காரங்க அடிமையாக எப்படி பாஜகவுக்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார். என்ன நடந்தது? திமுக பாஜக இப்போ ரொம்ப ஜெல் ஆகுதா? களத்தில் அது பிரதிபலிக்குமா? என்ன நடக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்னா, கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி இந்த சீட் 28 வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே கேட்கப்பட்ட கேள்வி, எப்போது ராகுல் காந்தி வருவார்? உங்கள் கூட்டணிக்குள்ளே எல்லாம் ஒரே குரலில் பேசலையேங்கிறத தான் எதிர்க்கட்சிகள் எல்லோரும் குற்றச்சாட்டாக வைத்தார்கள். நீங்கள் கடைமட்டன்னு நான் சொல்கிறது, தொடக்க நிலையில் தொடங்கக்கூடிய தொண்டர்கள், பிரச்சாரகர்களில் தொடங்கி கட்சியினுடைய உச்சபட்ச பதவியில் இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி அதுதான். இப்போ அதுக்கான பதில் ஒரு வழியாக வந்திருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் 3 இடங்களில் ஆதரித்து தன்னுடைய பரப்புரை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்க மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக வேட்பாளர்களுக்கும் சேர்த்து தான் ஒரு ஓட்டு கேட்டிருக்கிறார். ஏன்னா இப்போ இதில் அடுத்து வந்துருச்சு, ராகுல் காந்தி வந்தாரே தவிர ஸ்டாலினோட ஒரே மேடையில் ஏறினாரா? இல்லையே. அப்போ அந்த கூட்டணி ஜெல்லாகலே அப்படின்ட்டு அதன் மீதான விமர்சனமும் இருக்கு. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அடுத்தது 20ஆம் தேதி மீண்டும் வருகிறார். நாகர்கோவிலில் அங்கே அந்த பகுதிகளில் அடுத்து பிரச்சாரம் இருக்கு. அந்த சமயத்தில் அவரும் ஸ்டாலினும் ஏறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டமிடுதல்கள் போயிட்டு இருக்கு. அல்லது ஒரு நிறைவாக அவரை கூட்டிட்டு விஜய் போட்டியிடுகிற பெரம்பூர்ல 2 பேரும் இணைந்து ஒரு கூட்டத்தை போட்டு, ஏன்னா இப்போ ராகுல் காந்தி வந்தார், இதெல்லாம் தாண்டி அவர் சொல்ல வேண்டிய ஒரு பதில் கணக்கு மிச்சம் இருக்குல்ல, தீர்க்க வேண்டிய கணக்கு. உண்மையான காங்கிரஸ்காரர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், விலை போனவர்கள் கடைசி நேரத்தில் திமுகவினுடைய அந்த பெட்டிக்குள்ளே போய் பாக்கெட்டுக்குள்ளே மாட்டினவங்கெல்லாம் விலை போன காங்கிரஸ்காரர்கள்னு, அதுக்கு மற்ற யாரை விடவும் ராகுல் காந்தி பதில் சொன்னால் தானே சரியாக இருக்கும். அந்த ஒரு கணக்கு இருக்குது. பிரதர் ஸ்டாலின் அப்படிங்கிற இடம் மீண்டும் அந்த விஷயம் உற்சாகம் வந்திருக்கிறது. இதில் நம்ம பாஜகவுக்கு தான் நன்றி சொல்லணும். டீலிமிட்டேஷன் ஒன்றை இவங்க தொடாமல் இருந்திருந்தா ராகுல் காந்தி வருவது என்பதோ அல்லது பிரச்சாரங்கள் இது பண்ணுறதுங்கிறது இது ஓரளவுக்கான இந்த ப்ராசஸ்ங்கிறது இல்லாமலே போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை வந்திருப்பாரு, தாண்டி வந்திருப்பாரு. ஆனாலும் இப்படி ஒரு நெருக்கம் உருவாகி இருக்குமா அப்படிங்கிற கேள்விதான். அந்த ஒரே குரல்ல தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது. அது பாஜக ஆனாலும் சரி, ஆர்எஸ்எஸ் ஆனாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது, என்னைக்கும் அது நடக்காது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதன் காரணமாக மோடி என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆளை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல நோக்கி அந்த விஷயத்தை நகர்த்துறாங்க. நீங்கள் தமிழ்நாடை நோக்கி வரும்போது உங்களால் ஒரு நாளும் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத அவர் திரும்பவும் அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. இதில் முதல் கூட்டத்தில் அவங்களுக்கான விஷயங்கள், காங்கிரஸ் சில வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு. நாங்கள் நம்முடைய கூட்டணி வரும்போது சில விஷயங்களை நம்ம பேசி சமூக நல திட்டங்களை செயல்படுத்துவோன்னு ஒரு 6 வாக்குறுதிகள். பெண்களுக்கு மாதம் 2000 அது திமுகவே அறிவித்தது தான். ஸோ அதில் அவங்களுக்கு உடன்பாடு. முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளர்களுக்கான மாதாந்திர அந்த தொகை, உரிமை தொகைங்கிறது 2000 ரூபாய். கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ 1000 கொடுக்கறத 2000 ஆக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் வலியுறுத்துவோம். 4வதாக குடும்பங்களுக்கு, அதாவது வறுமை நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய, வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள் மாதம் 2500 அவங்களுக்கான அந்த உணவு தேவைக்காக உறுதி செய்ய அப்படிங்கிறது இது புதுசாக இருக்குது அவங்க சொல்கிறது. இதெல்லாம் நாங்கள் அதை ஒரு எப்படியாவது செஞ்சு தரதுக்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்ட்டு. 5வதாக பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பணியிடங்களை 300 நாட்களுக்குள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது. குரூப் சிடி அப்படிங்கிற இடங்களில் மண்ணின் மைந்தர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அந்த முன்னுரிமை ஆமாம், அந்த சிடிங்கிற போஸ்டிங்கில் வரக்கூடியவர்கள், அந்த சில வேலைகள்லாம் ஏபிசின்னு ஆஃபீஸர்ஸ் வகுத்திருப்பாங்க. அந்த கெசட்டில் சிடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கான 60% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம். ஏன்னா தேசிய கட்சி மொத்தமாக 100% 90% சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியானது. அதே போல் முதல் முறையாக பெண்களின் பேரில் சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பதிவு கட்டணமே கிடையாது. அவர்கள் மீது எந்த சொத்தும் இல்லை. பெண்களுக்கு முதல் முறையாக அவங்க பேரில் ஒரு சொத்து பதிவாகுது போகுது. அது எப்படி வந்தாலும் பதிவு கட்டணம் முழுமையாக ஏதாவது ஒரு வகையில் பெண்களுக்கானது. அவங்கள உரிமையாளர்களாக மாறும் பொழுது அதை அரசு அந்த பதிவு கட்டணம் செலுத்தும் அப்படிங்கிற விஷயமா தான் பார்க்கப்படுது. என்னன்னா, பெண்களுக்கு அந்த உரிமை, அதிகாரம் இந்த சொத்துக்கள் மூலமாக வரும். ஏற்கனவே பரம்பரையாக இருக்கிறவங்களுக்கு வேற, இதன் மூலமாக மனைவி பேர்லேயே நம்ம எழுதி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு
சூழல் கூட உருவாகக்கூடிய இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு. தேவையான ஒரு விஷயமா கூட பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு பாஜகவினுடைய தாக்குதல்களை எதிர்த்து நிற்கும், அந்த தமிழ்நாட்டுக்கு துணையாக எங்களுடைய கூட்டணி இந்தியா அலையன்ஸ் நிற்கும் அப்படிங்கிறதையும் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், அடையாளம், இந்த மக்களினுடைய தன்மை, இது எல்லாவற்றுக்கும் துணை நிற்பது தான் எங்கள் கூட்டணியினுடைய முதன்மையானது அப்படின்னு ஒரு முதல் கூட்டத்தில் பேசி அது ஒரு பக்கம் அது ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்க இந்த கூட்டத்தில் அவர் ஸ்டாலின் பேரையே சொல்லலை அப்படிங்கிறது சர்ச்சையாகி, அடுத்த கூட்டத்தில் சகோதரர் ஸ்டாலினை மோடியால் ஒரு நாளும் பிரதமர் மோடியால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுல இருந்து தான் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் ஆரம்பிச்சார். அடுத்தடுத்து நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்தடுத்து அப்டேட்ஸ் போகுது பாருங்க. போனதும் தலைவர்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. ஆனால் அவங்க ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ரஃப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு செல்வ பெருந்தகை அவர்கள் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள்லாம் ராகுல் காந்தி சொன்னது அதே உணர்வோடு அது கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது. அது ஒருவேளை ஒரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களை அந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருந்தா, ஏன்னா இவர் கேண்டிடேட்டும் கூட மாநில தலைவராகவும் இருக்கார், கூடுதல் சுமை அந்த நேரத்தில் ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு கூப்பிட்டுட்டு போகணுங்கிற இந்த ப்ரெஷரும் இருக்கும். ஸோ டிரான்ஸ்லேட்டர் அவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களோ அல்லது வேற யாரையாவது, இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு பீகாருக்கு பண்ணார் இல்லையா வழக்கறிஞர் அலீம் அல்புஹாரி அவர்களோ, இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட, ஏன்னா அதே உணர்வோட கடத்த வேண்டிய தேவை இருக்குது. நம்ம வெறுமனே அது மொழிபெயர்ப்பா இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அநேகமாக அடுத்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை அடுத்த இதுக்கு வரும்போது கரெக்ட் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ இது திருவள்ளூர் சென்ட்ரிக்கானும் போது சில பேருந்து எங்கள் தொகுதியும் இருக்குது, அதனால் அவர் அங்கே இருந்தாரே தவிர கடைசி 2 நாள் அப்புறம் இங்கே பிரச்சாரத்துக்கு சொந்த தொகுதியில் இல்லைன்னா கஷ்டமாயிரும். நாகர்கோவில் போகும்போது அநேகமாக செல்ல பிறந்தக்கு ஏதாவது போகாமல் இருக்கிறது மேபி அங்கே இருக்க தலைவர்கள் பார்த்துப்பாங்கன்னு விட்டுறது பெட்டராக இருக்கும். அப்புறம் மாநில தலைவருங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கோல் ஏதாவது பண்ண போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இதில் ரொம்ப முக்கியமாக ராகுல் காந்தி பேசினதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாநிலங்களுடைய நலன் சார்ந்து மாநிலங்களுடைய நிலை என்ன, மாநில மக்களுடைய அந்த மனநிலை உணர்வுலேருந்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். மோடி அவர்கள் தமிழகத்தில் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை தொடராரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. தொடுவார் பாருங்க. நீங்கள் இன்னைக்கு ஆக்சுவலாக அவர் என்னவா இருப்பார் அப்படிங்கிற இது இருக்குது. அவர் ராகுல் காந்தி வர்றதே ஏன் வரலங்கிறது சிக்கல், திமுகவுக்கு வந்தாலும் ஏன் ஒன்றா மேடையா இல்லைங்கிறது சிக்கல், மோடிஜி நிறைய வாட்டி வராருங்கிறது சிக்கலாக போகும். ஒரு நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இப்போ நாங்கள் சகோதரர் ஸ்டாலினுடன் கூட்டணி வைத்துள்ளோம், திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவதில்லைன்னு ராகுல் காந்தி பேசுகிறார் சொல்லிக்கிறல. அதுக்கு அர்த்தம் என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, கூட்டணி வச்சாலும் இவரை கட்டுப்படுத்துகிற இடத்தில், ஆட்டு வைக்கிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற பொலிட்டிக்கல் சார்ஜ் இப்போ அவர் வச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்னாலே ரத்தம் கொதிக்கக்கூடிய அளவுக்கான ஆவேசம் இருக்கக்கூடிய சீமானவர்கள், இவர் வருவாராம், தமிழ்நாட்டில் இருப்பாராம், ஆனால் ஒரே மேடையில் ஏற மாட்டாராம், இதுக்கு அப்புறமா நீங்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு ஆக்கி இலங்கையிலே ஈழத்திலே அங்கே கனெக்ட் பண்ணிட்டாப்புல. காங்கிரஸ் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் அந்த ஆவேஸ்க்குள்ள அந்த பேட்டர்னுக்குள்ளே போயிட்டாரு. சரி, அப்போ இதற்கு எதிராக யாரை பாஜகவை நிறுத்துறாரா? இல்லை, அது அண்ணன் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது ஆட்சி அமைக்கும் போது தான் தெரியும்னு வைங்களேன். ஏன்னா அப்புறம் அப்போ பாஜக மட்டும் என்ன செஞ்சது, 2 பேரையும் உள்ள நான் விட மாட்டேங்கிறது அவருடைய 4 பேர், காங்கிரஸ் பாஜக அதிமுக பூரா பேரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இவர் நம்ம வடகொரிய அதிபரா இவர் கிம் ஜாங் உன் மாதிரி அப்படியான ஒரு திட்டமும் வருகிறதுக்கு ஒரு அன்பான சர்வாதிகாரி அப்படிங்கிற பல திட்டங்கள்லாம் இல்லை. இதுல சமீபத்தில் சங்கரமடத்துக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கின பல விஷயங்களும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது. அந்த வீடியோ கூட போனது யாரு? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு தேர்தல் நேரம்னா, நீங்கள் தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதி எல்லா கோயிலுக்கும் தாங்க போவாங்க, சங்கர மடமும் சேர்த்தின்னு அவர் எடுத்துக்கிறாரோ என்னமோ. இல்லை, அந்த லாஜிக்கு நம்ம அப்படின்னா எல்லாரும் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, இப்போ அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறது வேறு. தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி போனால் கோயிலுக்கும் நின்று கேட்கும்போது அங்கே அவங்க திருநீர் சாத்துறதோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாமே செய்ய தான் செய்வாங்கங்கிறது. நீங்கள் வாக்கரசியல் வந்துட்டு அப்படி இருக்காங்கிறதும் ஒரு பார்வை. அதை தாண்டி கொள்கை நிலைப்பாடுன்னு நீங்கள் இல்லாமல் இருக்கிறதும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்து. ஆனால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு அவர் தெரிஞ்சே தான் போயிருக்கார் என்கிற இடத்துல அதை வச்சுக்கலாம். என்னென்னா இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லார். ஏன்னா அவர் போய் செங்கோட்டையினை மிக மோசமாக விமர்சித்து, உங்கள் ஓட்டு வீட்டில் இருந்த உங்களுக்கு எப்படி 30 ஏக்கரா இடம் வந்துச்சு, எப்படி காலேஜ் கட்டினீங்க, ரைடு வருதுன்னு பயந்து ஆற்றுல பணத்தை தூக்கி போட்ட ஆள் தானே நீங்கள்,
மறைச்சி வச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? உங்களோட விஷயமெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், டிவியில் விட்டுருவேன், ஒழுங்கா இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சரி அவர் பேசி அவர் அங்கே பிஸியாக இருக்காப்புல. செங்கோட்டையன் தொகுதிக்கே போய் பிரச்சாரம் பண்ணும்போது தன்னுடைய உலகுமரெல்லாம் ரொம்ப ஒருமையில் அவர் பேசிட்டே இருந்ததுனால அரசியல் ரீதியாக பேசினா அரசியல் ரீதியாக பேசுவோம், நீங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இன்னும் எது அவரை பாதிச்சிருக்கும்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் சிஎம் ஆயிருக்கணும்னு 2 நாளைக்கு முன்னாடி பேசினாப்ல. அது ரொம்ப பாதிச்சிருக்க ஒரு வேளை வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ இதில் பிஸியாக இருக்கிறதுனால செங்கோட்டையன் அவர்களையும் இங்கே திமுக விஜய் இந்த இதில் இருக்கிறதுனால ராகுல் காந்தி பேசினதுக்கு அவர் அநேகமாக பதில் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. ஏன்னா தேசிய கட்சி அப்படின்னும் போது ஜியை பேசாமல் திட்ட விட்டால் இது அதோட மிக்ஸ் ஆயிரும் என்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அதை ஜிகிட்ட விட்டுருவாரோ, நீங்கள் வழக்கமாக நீங்கள் திட்டுறாங்க பார்த்துக்குங்க, நான் இவரை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதிமுகவினர் எதிர்பார்த்தது ஜி ஏதாவது பார்ப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் பார்க்கலைங்கிறது தான் அவங்களுக்கான பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான பணப்பட்டுவாடா விவகாரங்கள் ஓடும். அது மோசமான ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாரும் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் எதிர்கட்சி பண்ணுறதை தடுக்கவாச்சு செய்யணும்னு அதிமுக எதிர்பார்க்க முடியல. திமுக கொடுக்குறது தடுத்தீங்கன்னா மக்களுக்கு போய் சேரலன்னா அவங்களுக்கு ஓட்டு விடாமல் போயிருங்கிற ஒரு எண்ணத்துக்காகச்சும் ஜி ஏதாவது பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஜி ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. சரி, நமக்கான செலவுகள் வழிச்செலவு மற்ற விஷயங்கள்னாலும் ஒன்றும் பெருசாக அதில் பிஜேபி இந்த முறை இது கொடுத்ததாகவோ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதாகவோ இல்லைங்கிற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. யாராவது 2 மந்திரியை கைது பண்ணியாவது உள்ளே வைப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. உங்களை கூட்டணி சேர்த்து உங்களுக்கு 27 சீட்டை கொடுத்து நீங்கள் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் எதிர்பார்த்தது. இதுக்கு முன்னாலேயே இந்த பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து இவங்க பேசி கொண்டிருக்கும் போது இதெல்லாம் எதிர்பார்த்தது. அந்த பட்டியலெல்லாம் கொடுத்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியாச்சு. ஆனால் எந்த விதமான விஷயங்களும் நடக்கலையே. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் அகில இந்திய தலைவர்கள்லாம் அனுப்புகிறோம். டெல்லி சிஎம் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க, திரும்ப மகாராஷ்டிரா சிஎம் வருவார், ஹரியானா அசாம்லேருந்து அவர் ஏன் ஹிமந்த் பிஸ்வாஸ்னு வரலன்னு தெரியல, அவர் பேரெல்லாம் இருந்துச்சு. நிர்மலா சீதாராமன் அனுப்பாமல் இருக்காங்க. அது அவங்கள மட்டும் அனுப்பி விட்டாங்கன்னா வந்து அவங்க பண்ணுற பிரச்சாரத்தில் எங்கிட்ட ஃபயர் ஆச்சுன்னா அது திமுகவுக்கு போயிடும் ஓட்டெல்லாம். கடந்த முறை வந்தாங்க 40க்கு 40 திமுக ஜெயிச்சு, இந்த முறை அவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் ஜி என்ன பண்ணிட்டாரு, நான் பேக் டு பேக் வரேன், அமித்ஷா ஜி வருவார், எல்லாம் ரோட் ஷோ போவோம் வாங்கன்னு அடுத்து 4 நாள். இப்போ என்னென்னா இந்த இன்று நாளையில் முடிச்சுட்டு கடைசி 2 நாள் பெங்காலுக்கு கிளம்பிடுவாங்க இவங்க 2 பேரும், சின்ன ஜியும் பெரிய ஜியும். அங்கே தீதி கிட்ட எப்படி அவங்க தயாராக தீதி கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ பாஜக தவிக்குது அங்கே. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க தீதி. அவங்க எதுக்கும் விடுறது இல்லைங்கிற மாதிரி இந்த வாங்க 2ல் 1 பார்த்துடலாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால இங்கே இதை ஒரு மாதிரி முடிச்சு விட்டுட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆக ராகுல் காந்தியினுடைய வருகை அடுத்தது என்னென்னா பை சான்ஸ் இவங்க 2 பேரும் ஒரே மேடையில் ஏறாவிட்டால் அது மிக நிச்சயமாக எதிர்க்கட்சிகளால் களத்தில் பேசப்படும். காங்கிரஸுக்கு வேலை பார்க்கக்கூடிய திமுகவினருக்கும் அது சோர்வை ஏற்படுத்தலாம். அதையும் தாண்டி கூட்டணி வெற்றிக்காக எப்படி அவங்க உழைக்க போகிறாங்க என்ன ஏதுங்கிறதும் திரும்ப நிறைய வாட்டி வந்து அங்கே இபிஎஸ் அவர்களுக்கு அது என்ன மாதிரி எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது தான். ஆமாம், பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நீங்கள் ராகுல் காந்தி விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இழுபறியில் இருந்தது பேச்சுவார்த்தை விஷயங்கள்லாம். அதுக்கு பிறகும் ராகுல் காந்திகிட்டேருந்து ஒரு இணக்கமான விஷயங்கள் எதுவுமே நடைபெறலை. இந்த நேரத்தில் மக்களுமே பார்ப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்களும் சரி திமுக தொண்டர்களும் சரி பார்ப்பாங்க, களத்தில் அது பிரதிபலிக்கும்ல. அதையெல்லாம் தாண்டி இவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு அந்த ஜெல்லெல்லாம் பண்ணால் தான் களத்தில் நிச்சயமாக அது ஒரு பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்.